வணக்கம் நண்பர்களே நான் நந்தினி அறக்கட்டளையிலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன். நண்பர்களே, நம்ம இந்த வளர்பிறை சச்சியமாக நம்ம உங்களுக்கு வெளியிட்டிருந்த வீடியோவில் நம்ம அறக்கட்டளைக்காக 10 லட்ச ரூபா டொனேஷன் எதிர்பார்த்து நம்ம விரதம் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். நண்பர்களே, அப்படி ஒரு வேளை நான் யாருக்கும் ஒரு ஆளுக்கு விரதம் இருக்குதுன்னு சொன்னோன்னா நம்ம அந்த விரதம் இருந்தனால மட்டுமா அப்படி நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்படி நடந்தால் அது இந்த இயற்கை, இந்த நேச்சுரல் நம்ம மனுஷங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் செயலுக்கும் அப்படின்னா தான் எல்லாருமே வேலை செய்யாமல் இருந்துடலாமே. அப்படி கிடையாது. நான் ஒரு 10 லட்ச ரூபா டொனேஷன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நான் ஏதாவது ஒர்க் பண்ணணும். நான் அதில் லைஃப் கோச்சிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த லைஃப் கோச்சிங்னா என்னன்னு உங்களுக்கு புரியணும். ஆக்சுவலாக இது லைஃப் கோச்சிங்கிறது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிறது கிடையாது. சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறத உணர்றது. அதாவது இந்த லைஃப் கோச்சிங்கில் சாப்பாடு, உடம்பு, மனநிலை, இந்த 3 மிக்ஸ் ஆனது தான் நம்மளோட அவுட்புட். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடை பற்றி நான் ஒரு 10 நாள் நல்ல விளக்கம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது. செய்யாமல் இதெல்லாம் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி வாதிடலாம். அதை ரியலாக அனுபவிக்க முடியாது. இந்த ஃபார்ம் அமைக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம லைஃப் கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை செல்ஃபாக நிறைய பேர் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும், பல பேர் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. ஆனால் அப்போ அவங்க அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபார்மோட முக்கிய உயிரை நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபார்மில் இருக்கிறவங்க ஒரு 10 நாள் நம்ம என்னெல்லாம் இப்போது 30 நாள் நான் உங்களுக்கு சொல்கிறதா இருக்கேன். அதாவது இந்த அறக்கட்டளைக்காக நிதி திரட்டுறதுக்காக 30 நாட்களும் லைஃப் கோச்சிங்காக 30 வீடியோங்க. 30வது வீடியோவில் இது ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மாதிரி 30 வீடியோ போடுறது உங்கள் வாழ்க்கையில் ஜஸ்ட்டு இது நான் ஒர்க் பண்ணி நல்லா இருக்கிறேன், இல்லை நான் இதை ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச இதுக்கு கீழே தெரிகிற ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி உங்கள் டொனேஷன் அளிக்கலாம். அதாவது இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா லைஃப் கோச்சிங் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம் அமைக்கிறதுக்கு. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது அங்கே போய் என்ன பண்ணுவோம், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியணும்ல எல்லாத்துக்கும். அதை நம்ம வாழ்க்கையில் சொன்னால், லைஃப் கோச்சிங்கில் சொன்னால் எப்படி இருக்குங்கிறத அந்த 30 நாளில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளும் மனுஷங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனவங்க ஃபாலோ பண்ணுற அதில் இருக்கிற ஆழமான உண்மை, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தனித்தனியாக சொல்ல போகிறோம். நண்பர்களே, இதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வரலாம். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நல்லா வர முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் மட்டும் இருந்தால் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. பணம் மட்டுமே ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. பணம் இருக்கிற எத்தனையோ பேர் எதையோ தெரியாமல் தேடிட்டுருக்காங்க. பட் அவங்களால எல்லாம் சாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தால் இறைவனே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால் பணம்ங்கிறது ஒரு விஷயம் மட்டுமே கிடையாது. பணமும் ஒரு பகுதி, அதுக்குண்டான இதுவும் இருக்குது. நீங்கள் அதாவது ஒன்றுங்க, நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் மிக பிரபலியமாக எதிரொலிக்கும். நீங்கள் கடன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் கடன் கொடுக்குறவங்க இருப்பாங்க. கடன் பற்றின நண்பர்கள் வருவாங்க, கடன் பற்றிய எதிரிகள் வருவாங்க. எல்லாருமே அதே ரிலேட்டடாக தான் வருவாங்க. நீங்கள் காதல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திக்கிற ஆள், எதிர்த்த ஆள், பக்கத்து ஆள் எல்லாமே காதல் உள்ளவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பணக்காரராக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்ய காத்திருக்கீங்க, கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, நல்லா பார்ட்டி ஹோட்டல் செலவழிக்கிறீங்க, அதே கான்செப்ட் உள்ள ஆட்கள் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி சொத்து சேர்க்குறவங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேர்க்குறது, அதை தாண்டி கோல்டு சேர்க்குறது, அதை தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் என்னதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தமான ஆட்கள் வருவாங்க. இது லைஃபோட நேச்சுரல் ஓட்டம். ஸோ இதில் பணம் மட்டுமே பெருசு அப்படின்னு நினைக்காதீங்க. பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, கணவன் மனைவி அந்யோன்ய தாம்பத்திய உறவு இருக்குது, அதை தாண்டி லவ் இருக்குது, கூட வேலை பார்க்குற நண்பர்கள் இருக்கிறாங்க, வெளி சமுதாயத்தில் இருக்கிற நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது இருக்குது, வெளி சட்டத்திட்டம் இருக்குது, நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு ஏற்ற எப்படி இருக்கணுங்கிற ஒரு சட்டத்திட்டம், எல்லாமே கலந்தது தாங்க வாழ்க்கை. இதில் நீங்கள் உங்கள் கையில் எதுவுமே இல்லைனாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய இது இருந்தால் நீங்கள் என்னதெல்லாம் செய்ய முடியுமோ அது எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ இதாக இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அப்படி ஒவ்வொரு டைமும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய
ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்படியெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நான் செய்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். சரியா? அப்படி செஞ்சிங்கன்னா தான் அந்த அவுட்புட் கிடைக்குமே ஒழிஞ்சு, இந்த 30 நாள் சொல்ல போகிற வீடியோக்களில் எல்லாத்துக்கும் புரியும்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு 4-5 வருஷம் கற்றுக்கிட்டு பண்ண விஷயத்த ஒரே நிமிஷத்தில் சொல்லுவேன். அது எல்லாத்துக்கும் இப்படியா அப்படியான்லாம் சொல்லி கேட்குறதுக்கு வேணால் தோணுமே ஒழிஞ்சு அதை செஞ்சு பார்த்தா தான் புரியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த அறக்கட்டளையில் டொனேட் பண்ண நினச்சிங்களா, கீழே தெரிகிற அந்த ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி உங்களோட நன்கொடைகளை செலுத்தலாம். நன்றி நண்பர்களே. மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லோருக்கும் எப்போதும் நன்றி.